ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரத்தில் எம்பெருமானுக்கும் நமக்கும் 9 விதமான உறவு உண்டுன்னு வியாக்கியானம் அருளினார்கள் நம் பூர்வர்கள். அதை நம்ம விரிவாக அனுபவித்தோம். இன்று திருமந்திரத்திலையும் இந்த 9 உறவும் இருக்குன்னு சொல்றார்கள். 8 அக்ஷரம்தான் திருமந்திரம், ஆனால் 9 உறவு. எப்படின்னு பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா ஆய அப்படின்னு 4 பதங்களாக அதை பிரிக்கணும். முதல் பதம் பிரணவம், அதாவது ஓம்காரம். அந்த ஓம்காரத்தில் 3 அக்ஷரம் இருக்கு. ஆங்கிற அக்ஷரம், ஊங்கிற அக்ஷரம், மாங்கிற அக்ஷரம். ஆங்கிற அக்ஷரம் தந்தையை குறிக்கும், அதாவது நமக்கும் பகவானுக்கும் பிதாங்கிற உறவு. இதே ஆங்கிற அக்ஷரத்திற்கு காப்பாற்றுபவனும் அர்த்தம், அதாவது ரட்சகன் அப்படிங்கிற உறவு. இன்னொரு உறவு இதே ஆங்கிற எழுத்துக்கு சேஷி. சேஷின்னா நம்ம கிட்டேருந்து மேன்மையை பெறுபவன். ஹீ இஸ் த பாஸ். சேஷி அப்படின்னா. ஆக இந்த ஆங்கிற அக்ஷரத்தோட 3 உறவு பிதா, சேஷி, ரட்சகன். அடுத்த அக்ஷரம் ஊ. பகவானுக்கு நாம் பத்தினி, அவன் பதிங்கிற உறவு. இது 4வது உறவு. ஓம்காரத்தில் அடுத்த அக்ஷரம் மா. இந்த மா ஜீவாத்மாவை குறிக்கும். ஜீவாத்மாவாகிய நாம் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால அவன் அறியத்தக்கவன், ஒன் டு பி நோன் அப்படிங்கிற 5வது உறவு. அடுத்த பதம் அஷ்டாட்சரத்தில் நமோ அப்படிங்கிறது. அதை ந மம அப்படின்னு பிரிக்கணும். நான் எனக்கு உரியவன் அல்லன். பகவான் தான் சுவாமி, நாம் அவனுக்கு தாசன். இது 6வது உறவு. அடுத்த பதம் அஷ்டாட்சரத்தில் நாராயணன். நாராணாம் அயனம் நாராயணக. சகல ஆத்மாக்களும் நாரங்கள். அந்த நாரங்களுக்கு இருப்பிடமானவன், அயனமாக தாங்குபவன், அவனால் நாம் தாங்கப்படுபவர்கள். இந்த உறவு ஆதாரம்ங்கிற 7வது உறவு. நாராணாம் அயனம் எஸ்ய சகான்னு பிரித்து சகல நாரங்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக அவன் இருக்கான், அவர்களுக்குள் ஆத்மாவாக இருக்கான். இது 8வது உறவு. கடைசியா நாராயணாய, அதுல ஆய அப்படிங்கிற பதம் அவனுடைய ஆனந்தத்துக்கே உரியவர்கள் ஜீவாத்மாக்கள். அந்த உறவை போக்தா அப்படின்னு சொல்லுவோம். இது 9வது உறவு. இந்த திருமந்திரத்தை உபதேசம் பண்ண நம் ஆச்சாரியனுக்கும் நமக்கும் உள்ள உறவையும் பிரிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. ராமானுஜர் திருவடியில கொண்டு போய் நம் ஆச்சாரிய புருஷர்கள் சேர்த்து விடுவார்கள். ராமானுஜரும் பாகவதர்களுடைய உறவுக்குத்தான் ஆசைப்படுபவர். திருக்கச்சி நம்பிகள் பரம பாகவதர். இவர்கிட்ட பரம பக்தி உடையவர் நம் எத்திராஜர். ரொம்ப நாளா ராமானுஜருக்கு ஒரு ஆசை, பரம பாகவதனுடைய உச்சிஷ்டத்தோடு சம்பந்தப்படணும் அப்படின்னு. உச்சிஷ்டம்னா என்ன? பாகவதர்கள் சாப்பிட்ட மிச்சம். உச்சிஷ்டத்துக்கு ஏன் ஆசைப்படுறார் அவர்? ஆழ்வார்கள்லாம் ஏதோ பாசுரங்கள் பாடினா அப்படின்னு இவருக்கு தோணாது. பாசுரத்துல உள்ள ஒவ்வொரு வரியும் சத்தியம்னு இவருக்கு தோணும். ஒரு தடவை தொண்டரடி பொடியாழ்வாரின் ஒரு பாசுரத்துல ஈடுபட்டு வானுளார் அரியலாகா வானவர் என்பராகில், தேனுலாம் துளபமாலை சென்னியாய் என்பராகில், ஊனமாயினகள் செய்யும் ஊனக்காரர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவதேல் புனிதமன்றே. இந்த பாசுரா கடைசி வரியில ஆழ்வார் சொல்ற, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றேன். என்ன அர்த்தம் இந்த வரிக்கு? ஒரு பரம பாகவதன் சாப்பிட்ட உச்சிஷ்ட பிரசாதம் கிடைக்குமானால் அன்றே நாம் புனிதன், அதாவது தூய்மை ஆயிடுவோம் அப்படிங்கிறார். இந்த பாசுர வரிகள் ராமானுஜரை கவர்ந்துடுத்து. ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகளை இவருடைய திருமாளிகைக்கு சாப்பிட அழைக்கிறார். ஏன்னா
இவர் பரம பாகவதர். இவர் சாப்பிட்ட பிறகு மிச்சம் உள்ளதை நம்ம சாப்பிடணுங்கிற ஆசையில திருக்கட்சி நம்பிகளும் ஒத்துண்டுட்டார். காஞ்சி தேவப்பெருமாளுக்கு விசிறி வீசும் கைங்கரியம் திருக்கட்சி நம்பிகளுக்கு. காஞ்சி தேவப்பெருமாளுக்கு சாலை கிணத்திலேந்து தீர்த்தம் கொண்டு வரும் கைங்கரியம் ராமானுஜருக்கு. ராமானுஜர் தீர்த்த கைங்கரியத்துக்கு போயிருக்கிற சமயம் திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜர் கிரகத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டார். ராமானுஜருடைய மனைவி தஞ்சமாம்பாள் இவர் வந்த உடனே கீழே சுத்தி பண்ணி ஒரு இலையை போட்டு தீர்த்தம் வச்சு இவருக்கு பரிமாறினார். இவர் சாப்பிட்டுட்டு எழுந்து போயிட்டார். தஞ்சமாம்பாள் என்ன பண்ணா, இவர் சாப்பிட்ட இலை, இவருக்கு பண்ணின மிச்ச பிரசாதம் எல்லாத்தையும் கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டு ஸ்நானம் பண்ணி மடியா புடவைய கட்டிண்டு ராமானுஜருக்கு தளிகை பண்ண ஆரம்பிச்சுட்டார். திருக்கட்சி நம்பிகள் சாப்பிட்ட சேஷம் வேணும்னு ஆசைப்பட்டு கோவிலேந்து வேறு ஒரு பக்கமா வந்துட்டார் நம் ராமானுஜர். தஞ்சமாம்பாள் ஸ்நானம் பண்ணி தளிகை பண்றதை பார்த்து, ஏன் என்னாச்சு, நம்பிகள் சாப்பிட்ட மிச்சம் எங்க அப்படின்னு கேட்டார். அவர் பிராமணர் இல்லை, அதனால எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டு வேற புதுசா தளிகை பண்றேன் அப்படின்னா தஞ்சமாம்பாள். அடாடா, இப்படி நேர்ந்துடுத்தே, அவரை பார்த்தா வைஷ்ணவரா தோணலையா, ஒரு மகானா தோணலையா, பரம பாகவதரா தோணலையான்னு மனசுல நினைச்சுண்டார். மனைவி கிட்ட கேட்கல. நம்பிகளோட உச்சிஷ்டம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டார். மனைவியை கோபிச்சுக்கல, ஏன்னா இவள் லௌகீக ஆச்சாரத்துல இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டார். ஆச்சாரிய சிஷ்ய உறவை ஒழிக்கவே முடியாதுங்கிறதுக்கு கூரத்தாழ்வான் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பூலோகத்துல மட்டும் இல்ல, இந்த பிறவி முடிவில் நம்ம வைகுண்டம் போனாலும் அங்கேயும் ஆச்சாரியன் ஆச்சாரியன் தான், சிஷ்யன் சிஷ்யன் தான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நீயும் முக்தாத்மா நானும் முக்தாத்மான்னு நினைக்கவே கூடாது. கூரத்தாழ்வான் ரங்கநாதர் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். ஆச்சாரியன் ராமானுஜர் வைகுண்டத்துக்கு போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே எனக்கு நீங்க மோட்சம் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டார். பகவான் ரங்கனும் சரி அப்படின்னு விட்டான். கூரத்தாழ்வான் பிரார்த்தனையை கேள்விப்பட்ட ராமானுஜர், ஆழ்வீர், இது நியாயமா? மோட்சம் அப்படின்னா ஆச்சாரியன் திருவடியை அடையிறது தானே, எனக்கு முன்னாடி நீங்க மோட்சம் கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னார். கூரத்தாழ்வான் சொல்ற, ஆழ்வார் பாசுரங்கள், வேத சாஸ்திரங்கள், ஆகமங்கள் எல்லாத்தையும் பார்க்கிற போது அடியேனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அது என்னன்னா, இங்கேருந்து ஒரு முக்தாத்மா வைகுண்டம் போறான்னா அங்க ஏற்கனவே முக்தி அடைந்த தீவாத்மாக்கள் இருப்பா. அவள்லாம் வைகுண்டத்துக்கு வர முக்தாத்மாவை விழுந்து சேவிச்சு அவருடைய திருப்பாதங்களை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அங்க ஏற்கனவே உள்ள முக்தாத்மாக்கள் வாங்கிப்பான்னு தெரிஞ்சுது. ஒருவேளை நீங்க எனக்கு முன்னாடி வைகுண்டம் போனீங்கன்னா அடியேனை வரவேற்று அடியேனுடைய பாதங்களை அலம்பி அடியேனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நீங்க சுவீகரிக்கும்படி ஆயிடுமே. மோட்சத்துல கூட நீங்க தான் அடியேனுக்கு ஆச்சாரியன், அடியேன் தான் உங்களுடைய சிஷியனாக இருக்கணும். முக்தி திசையில கூட தப்பு நடந்துடக்கூடாது. அடியேன் ராமானுஜதாசன் தான், அப்படித்தான் இருக்கணும், நாராயணதாசன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அதனால தான் நான் முன்னாடி மோட்சம் போறேன், அங்க போய் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும், ஆசனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணணும், நீங்க பின்னாடி வாங்கோ, உங்களுடைய திருவடியை விளக்கிட்டு அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அடியேன் எடுத்துப்பேன் அப்படின்னார் கூரத்தாழ்வார். இதுதான் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ராமானுஜருடைய சிஷ்யர் அமுதனார் சொல்றார், பெருமாள் நமக்கு மோட்ச பிராப்தியை அனுகிரகம் பண்ண மாட்டார், ஆச்சாரியன் நமக்கு மோட்சம் கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு. ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன், வல்வினையே மனத்தில் ஈனம் கடிந்த ராமானுஜன் தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவு என்னும் சரண் கொடுத்தே அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துல சொல்ற, நல்ல ஞானம் வந்து அந்த ஞானம் பக்தியா வடிவெடுத்து அந்த பக்தி யோகத்துல இடைவிடாம தியானம் பண்ணினா பெருமாள் மோட்சம் கொடுப்பார். ஆனா நம்மளுடைய ஆச்சாரியன் ராமானுஜன் நம்ம ஆசைப்பட்டுட்டாலே மோட்சத்தை கொடுத்துடுவார். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, பெருமாள் கஷ்டப்பட்டா மோட்சம் கொடுப்பார்,
நாம இஷ்டப்பட்டாலே ஆச்சாரியன் மோட்சத்தை கொடுத்துடுவார். என்னை போன்ற அஞ்ஞானிகளுக்கும் கொடுத்துடுவார் நம் ராமானுஜர். ஏன்னா உபய விபூதி நாயகன் அவர். மோட்சங்கிற கொத்துச்சாவிய ராமானுஜர் கையில கொடுத்திருக்கார் திருவரங்கநாதன். சொத்தை உடையவர் நம் உடையவர். நாம என்ன பண்ணணும்? ராமானுஜ தாசன் அவரை போய் அடையணும். இந்த உறவுதான் 9 விதமான உறவு நமக்கும் ஆச்சாரியனுக்கும். அதை ஒழிக்க ஒழியாது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.